ஓம் நம சிவாய். ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவா. ஆதிபராசக்தியே, மகாகணபதி, நல்லையப்பரே, காந்திமதியே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய பொழுதிலே ஆன்மீகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இறைவன் ஈசன் திருவிளையாடல் உங்களுக்கு தெரியுமா? இன்றைய தலைப்பு செங்கல் பொன்னாக மாறிய அதிசயம். செங்கல் பொன்னாக மாறிய அதிசயம். இதெல்லாம் சித்தர் பெருமான்கள் பெருமக்களு அந்த அவங்களுடைய சக்தியை கொண்டு மணலை பொன்னாக்கி கொடுப்பார்கள். இப்படி இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் சித்தர்கள்லாம் செய்து காண்பித்து நமக்கு அறிமுகப்படுத்தி மறைந்துள்ளார்கள். இங்கு சிவபெருமான் ஒருவருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணி செங்கலை பொன்னாக்கி கொடுத்திருக்கின்றார். யாருக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், இப்படி நால்வரில் ஒருவரான சுந்தரர். இந்த 4 பேரும் சமயக்குறைவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவரவர் ஈசனை வழிபட்டு தமிழ்நாட்டிலே ஆன்மீகத்தை பரப்பியவர்கள் ஈசன் மீது பற்றி கொண்டு பல பாடல்களையும் பதிகமும் எழுதி வைத்து நமக்கு சென்றுள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒருவரில் சுந்தரர். இந்த சுந்தரர் திருவாரூரில் வாழ்ந்து வந்த காலத்திலே நடந்த சம்பவம் இது. அது எந்த சம்பவம்? ஒரு முறை அவரது மனைவி, அந்த சுந்தரனுடைய மனைவி பறவையார் பொன் வேண்டும் தங்கம் வேண்டும் என்று தன் மனம் கணவரிடம் கேட்டிருக்கின்றார். உடனே தன் மனைவி அல்லவா கேட்கின்றார் என்று சுந்தரருக்கு திருப்புகலூர் திருத்தலம் நினைவுக்கு வந்துவிட்டது. அங்கு ஈசன் இருக்கின்றார் அல்லவா, அந்த உடனே திருப்புகலூருக்கு திருத்தலம் நினைவுக்கு வந்துவிட்டது. உடனே திருப்புகலூர் சென்றிருக்கின்றார் சுந்தரர். திருப்புகலூரில் உள்ள கோயில் கொண்டுள்ள சிவபெருமானை தரிசனம் செய்தார். அன்றிரவு கோயில் மண்டபத்தில் தங்கியிருக்கின்றார். அப்பொழுது தலைக்கு தலையாக கிடைத்த சில செங்கற்களை பயன்படுத்தியிருக்கின்றார் தலையணிக்கு பதிலாக. நாமெல்லாம் இப்போது சுகவாழ்வு வாழ்ந்து வருகின்றோம். என்ன மெத்தை பாருங்கள், பஞ்சன மெத்தைகள்லாம், பஞ்சு மெத்தைகள். அந்த காலத்தில் அவருக்கு கிடைத்தது என்ன? செங்கல். அந்த செங்கலை தலைக்கு வைத்து படுத்திருக்கின்றார். ஓம் நம சிவாய். காலையில துயில் கலைந்து எழுந்தபோது தூங்கி எழுந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு இன்பமான ஒரு அதிர்ச்சி காற்றிருக்கின்றது. அது என்ன இன்பமான அதிர்ச்சி? அவர் தலைமையாக படுத்து பயன்படுத்திய செங்கல்கள்லாம் பொன் கற்களாக மாறியிருந்தன. பாருங்க, மனைவி கேட்கும் பொழுது இங்கு அவருக்கு என்ன கிடைக்கு? செங்கலுக்கு போல தங்கள் காட்டியே கிடைக்கின்றது. செங்கலுக்கு பதிலாக பக்தி பரவத்தில் தன்னை அறியாமலே
அந்த திருத்தலத்து இறைவனை பாடினார் சுந்தரர். இறைவனை பற்றி உடனே பாட ஆரம்பித்தார். அந்த அற்புதத்துக்கு பிறகு திருப்புகலூரில் இறைவனை திருப்புகலூரில் கோவில்களுக்கு புதிதாக வீடு கட்டுவோருக்கும் கட்டிய வீட்டில் குறைவுள்ளவோரும் புதிய அலுவலகம் கட்டுவோரும் புதிய தொழிற்கூடம் பள்ளிக்கூடம் கட்டுவோரும் பலரும் அதிக அளவில் வந்து செல்கிறார்கள். எதற்காக? செங்கல் இருந்து தங்கக்கட்டி கிடைத்திருக்கின்றது சுந்தரருக்கு. இந்த செங்கல்களை முதலிலே அந்த ஆண்டவன் சன்னதியிலே வைத்து பூஜை செய்து கட்டடத்தை கட்டினார். சிறப்புற செய்யும் எந்த தடங்களும் வராது என்று நம்பிக்கை கொண்டு அந்த ஊர் மக்கள் என்றும் செய்து வருகிறார்கள். திருப்புகழில் உள்ள ஈசனை வழிபட்டு செங்கலை அந்த செங்கலை அங்கு ஆராதனை செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து கட்டடங்களை கட்டி வருகின்றார்கள். ஓம் நமச்சிவாய். அவர்கள் சில செங்கற்களை இந்த கோயில் வைத்து பூஜை செய்து அதை தங்கள் கட்டுமானத்தில் பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். இப்படி செய்வதால் புதிய கட்டிடம் எழுப்பும் பணி சுமூகமாக விரைவிலும் நடந்து முடியும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. ஓம் நமச்சிவாய். இந்த தலம் எங்கு நிற்கின்றது? நன்னிலத்திற்கு தெற்கே 10 கிலோமீட்டர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு பாருங்க, அதற்கு மேற்கே 10 கிலோமீட்டர். திருவாரூருக்கு தென்கிழக்கே 20 கிலோமீட்டர். இந்த திருப்புகலூர் அமைந்துள்ளது. திருப்புகலூர் உள்ள ஈசனை வழிபட்டால் எங்களும் பொன்னாகிறது. சுந்தரருக்கு கிடைத்த அதிசயத்தை பார்த்தீர்களா? அவர் கிடைத்த யோகத்தை பார்த்தீர்களா? ஈசன் மீது பக்தி வைத்தால் அவர் நினைத்தால் நாம் எழலாம், கஷ்டத்தை நீக்கலாம் என்று அவர் எண்ணினால் கஷ்டத்தை நமக்கு நீக்க முடியும். ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு தெரியுமா? ஈசன் அருளிய சுந்தரருக்கு அரிய பொன் வேண்டாதவர்கள் யார் இருக்கின்றார்கள் இந்த உலகிலே? ஏதோ நமக்கு கிடைத்தது போதும் என்று, அவர் கொடுத்தது போதும் என்று ஆனந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த செங்கல் பொன்னாக மாறிய அதிசயத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். இந்த சிறிய ஆன்மீக உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவயோகி சதாசிவ சித்தர் அல்லது தவயோகி சதாசிவ சித்தர். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சுபம். தேடி குழம்பினர் ஆதி எல்லாம் நிரம்பி வெளிய மாறி அளவாய்ப்படி மக்கள் வளமாய் வாழ வாழ்க வையகம், வாழ்க வளம். வேதாட்சி மகிழ்ச்சி அவர்கள் சொன்னதை முதல் சொல்லியிருக்கின்றேன். இன்னொன்றும் சொல்லுகிறேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன். வேதாட்சி மகிழ்ச்சி யோகி தத்துவ ஞானி சொன்னதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய். சுபம்.